அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு ஓடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. ஆர்பி உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலாமா பக்கத்துல இப்படி நிப்பார். சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா, நல்லா படம் பிடிச்சிக்கங்கண்ணே. சசிகலாமா அப்படி நின்னாங்கன்னா அப்படியே 3 அடிக்கு முன்னாடி இப்படி நிப்பார். அந்த போட்டோ வீடியோ நான் காட்டுறேன். இப்படி நிப்பார், இப்படி நிப்படி அப்படியே பேசினா கூட அந்த வார்த்தை அதிகமா வந்துடக்கூடாதாமா. காலில் போய் விழுவாங்க. அதை விட 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், ஒரு கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில் எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா நான் அதை பெருமையா தானே பார்க்கிறேன். நான் அதை சிறுமையா பார்க்கல. 2வது, எங்களுடைய கூட்டணி வாஜ்பாயோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறாங்க. இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்தில் செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும், இதே ஐயா தான் சொன்னாங்க. அதுக்குள்ள எனக்கு அரசியல் பேச விரும்பலிங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற அரசியல் என்ன சொல்றாங்க? கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு 100 ஆண்டு இருக்கு. என் வயசு 40. ஏன்னா வயசே அவருடைய அரசியல் அனுபவம் கிடையாது. அவருக்கு 80 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் மட்டுமே. 50 இயர்ஸ் டைரக்ட் பாலிடிக்ஸ். 30 ஆண்டு காலம் நேரடியாக திரைத்துறையில் எழுதியவர். எத்தனையோ இடத்துல, பல இடத்துல கருத்து வேறுபாடுகளை வெளிப்படையாக வைத்தாலும் கூட 100வது வருஷத்துல அந்த விழாவில் அங்க போய் ஒரு மரியாதை செய்வதை கூட இவங்க செய்வதை கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு. இன்னைக்கு நான் பல பேர்த்த பத்தி பேசுறேன். அறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அதே மாதிரி நான் கும்பிடு போட்டு வந்திருக்கேன். காரணம், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க, 2 ஆண்டு காலம் பணியாற்றினாங்க, போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி? புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நான் மரியாதை செய்வேன். அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு மகான். இன்னைக்கு தமிழகத்தில் இதையெல்லாம் ஒரு குற்றமாக அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. காலில் விழுகல, இப்படி பேசல, கூனி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் பெருமைப்படலைங்க. அப்புறம் அவங்க மாத்தி பங்காளின்றாங்க. நாங்க 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் வளர விட மாட்டோம், இந்த பங்காளி இருக்கணும், இல்லாட்டி இந்த பங்காளி இருக்கணும். நாங்க சொல்றோம், நாங்களும் 3வது பங்காளி தாங்க. நாங்களும் இங்க தானே மாமா மச்சான் தான் நாங்களும். அதனால இந்த 2 பங்காளி வேண்டாம், நாங்க உள்ள புது பங்காளியா வர்றோங்கிறோம். அது தமிழக மக்கள் அங்கீகாரம் கொடுத்து 11% ஓட்டு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% ஓட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதனால் இதை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஆர்பி உதயகுமார் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல. அவர் தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமாதிக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தியதை தவறுன்னு குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா நான் யாருக்கும் போய் இன்னைக்கு அதே தனி மனிதன் கூட அவங்க இருந்தா நான் பேச மாட்டேன். அதே சசிகலாமாக்கு இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் மரியாதை செலுத்திட்டோம், அவர்கள் தனிப்பட்ட விஷயம் நான். ஆனா இன்னைக்கு அவங்கள எதிரிங்கிறாங்க. அங்கதான் பாருங்க, அன்னைக்கு போய் பக்கத்துல இப்படி நின்னவங்க, 3 அடி தள்ளி நின்னவங்க, இன்னைக்கு அவங்கள பத்தி தவறா பேசுறாங்க. இதுதான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்கணம். ஒன்னா இருந்தா ஒன்னா இருங்க, மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுங்க. அது எப்படி 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பங்காளிக, இன்னைக்கு பகையாளி? அதனால ஆர்பி பெட்டு வச்சார் வரும்போது, நேத்துல அவங்கள பெட்டு வச்சாங்க. அண்ணே, முதல்ல உங்களை திட்டுறது செல்லூர் ராஜன் இவர் சொன்னாரு. 100 ரூபா பந்தயம் ஆர்பி உதயகுமார் முதல்ல திட்டுவாரு. அக்கா சொன்னாங்க, 100 ரூபா பந்தயம் இவங்க தானே திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பந்தயத்துல ஆர்பி உதயகுமார் வந்திருக்காங்க, இன்னும் நல்லா திட்டுவாங்கண்ணே. சாயந்தரம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் பேசணும். அதனால அதிமுக முதல்ல இந்த அண்ணாமலையின் மீது கக்கக்கூடிய வன்மத்தை அடக்கி வைக்கணும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவனுடைய கட்சி, என்னை போன்ற சாதாரண மனிதனை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வசைபாடுவது எனக்கு பெருமையாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். என்னுடைய கட்சிக்கு பெருமையாக நான் எடுத்துக்கிறேன். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வசைப்படுறார், ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நான் புரோக்கர் அப்படின்னு. இவங்க தான் அண்ணாமலை ஒண்ணும் இல்லாதவன்னாங்க. இன்னைக்கு ஆளுநருக்கு முதலமைச்சருக்கு பஞ்சாயத்து பண்றதே நான் தான் அப்படிங்கிறாங்க. அதனால இதை பார்த்து சிரிப்பது அளவுதான் தெரியலீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நீங்க மரியாதை செலுத்த வரலையா, முடிஞ்சு போச்சு, உங்க பிரச்சனை. நாங்க மரியாதை செலுத்தினோமா, எங்க பிரச்சனை. மற்ற பிரச்சனையை பேசுவோம். மரியாதை செலுத்தினால ரகசிய கூட்டணி, கள்ள உறவு. என்ன வார்த்தை பாருங்க, கள்ள உறவு. அதனாலதான் நேற்று நான் கேட்டேன், கள்ள உறவுங்கிறது என்ன வார்த்தை? அது எப்படிப்பட்ட வார்த்தை? ஒரு முன்னாள் முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா? அதையெல்லாம் தான் நாங்கள் கண்டிக்கின்றோம். இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை அவரு இந்த கவுண்டமணி சொல்லுவார், ஒரு புது விளக்கம் கொடுப்பாரு பாரு, நாமளே டமார்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்.
அதாவது அவங்க வந்ததெல்லாம் ஏத்துக்கிறோம், ஆனா இருந்தாலும் அப்படிங்கிறார் அண்ணா. ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் வந்தது மத்திய அமைச்சராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தலைவராக வரல. பாதுகாப்புத்துறை அமைச்சர், கேபினெட்ல நம்பர் 2 சீனியாரிட்டி. பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறகு மந்திரி சபையில் நம்பர் 2 ராஜ்நாத் சிங்ஜி, அதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். நம்பர் 2 கேபினெட் மினிஸ்டர் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து மத்திய அரசின் சார்பாக பங்கேற்றிருக்கிறாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட்டை கூப்பிடணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு ராகுல் காந்தி ஐயாவை இன்னொரு நிகழ்வுக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க இஷ்டம். முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை கூப்பிட்டுருக்கிறாங்க, வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே மாட்டிக்கிட்ட ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் அரசு இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன், கட்சியினுடைய தலைவர். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடின்னு மத்தளத்தில் கொட்டுற மாதிரி எங்களுடைய மத்திய அமைச்சர் வந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக நாகரிகத்தையும் கடமையும் செய்ய வேண்டியது என்னுடைய தலையாய பொறுப்பு. அதை செஞ்சிருக்கிறேன். அதனால இதையே திரும்ப திரும்ப அவங்க அப்படி நோண்டி எடுத்தாங்கன்னா வெரி சாரி அண்ணா. நீங்க பாருங்க, நாணயம் வெளியிட்டு முடிச்சாச்சுனே, அடுத்த நாணயம் நாளைக்கு வெளியிட்டுருவாங்க. இன்னைக்கு இதே தான் போயிட்டு இருக்கு. ஏங்கண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு மக்கள் எல்லோரும் எங்களை விரும்புறாங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த பங்காளிகளோடும் போக போறது இல்லை. நீங்க பாத்துருக்கீங்க, பாரதிய ஜனதா கட்சி 2024 அற்புதமான கூட்டணி மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. கூட்டாட்சி நம்ம சொல்லியாச்சு. அதனால பங்காளி என்று சொல்வதை விட எங்க கூட்டணி மாம மச்சான் கூட்டணி. இது பங்காளிகள் வேண்டாம், நாங்க மாம மச்சான் கூட்டணி. எல்லோரும் இணைந்து அக்கா தங்கைகள் மாம மச்சானாக இருந்து தமிழகத்தை வளப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு. இது மாமா மச்சான் கூட்டணி. பொங்கு பாசியில சொல்லணும் அப்படின்னா. ஆனா ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் என்பது போல அதிமுகவுடைய பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை உழைச்சிருக்காங்க. இல்லைன்னா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது, எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை இழந்திருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு 2024 தெளிவாக தெரிஞ்சிருக்கு. 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க, அதிமுகவுடைய வாக்கு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வாக்கு சதவீதம் 3 வருஷத்துல அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்க இருக்கிறாங்க, அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையா இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஊழல் எந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கு? தமிழ்நாடு நான் தொடர்ந்து சொல்வது, தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமாக மாறி தொடர்ந்து காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஊழல் எட்டி பார்த்துருச்சு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், திராவிட கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வரும்பொழுது மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும். அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் 2024 கூட்டணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம். 2026 இந்த 2024 கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும், திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு. அது நிச்சயமாக 2026 பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது வரைக்கும் என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த இயலாமையை, ஆற்றாமையை, பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், செல்லூர் ராஜா அவர்கள், அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்கள் எல்லாரும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் இதே பேசுகிறாங்க. என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தாங்க, நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சிஎம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது. ஒரு கிணத்து தவளையாக என்ற அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார். எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு. இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியல் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது. எங்க நாகரீகமோ நாகரீகம், எங்க போட்டியோ எங்க போட்டி, எங்க சண்டையோ சண்டை, எங்க மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம். இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன். ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா, பாரதிய ஜனதா கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா, இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும். இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும், எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும், எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும். இவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா, இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா? பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு? பர்மிஷன் கேட்டீங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுவும் குறிப்பாக நீங்க பார்த்திருப்பீங்க, அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல காயின் பிரிண்ட் ஆகும். இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடென்ஸ்
நாளைக்கு ஒரிசால கேட்கலாம், பெங்கால்ல கேட்கலாம், யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும். அந்தந்த மாநிலத்தினுடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதானம். இதை அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு? மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு, அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, மோடி எவ்வளவு பெரிய ஆள், இப்படி பேசுவதை விட்டு அதுல ஒரு ஹிந்தி வாக்கி அங்க இருந்துச்சு, அதுல இந்த வாக்கி அங்க இருந்துச்சு. அதாவது அரசியல் பார்வைங்கண்ணா. அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம். ஏன் இவங்க 2014 இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? 2019 இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம். அது சந்தோஷப்படுறதா? துக்கப்படுறேன். எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டு இருக்கணும், பிரதமர் அவர்கள் வாங்கி இருக்கணும், அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டு இருக்கணும். என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா? இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன்னு ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அதனால அவர் நான் திரும்பி கேட்கிறேன், 2019 நான் கூப்பிடல, நீங்க கூப்பிட்டு நாங்க வந்திருப்போம் சார், எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க, நீங்க யாரை கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க. இதை வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்திருப்போம். பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் 8 கோடி தமிழர்களுக்கு தெரிய, யூபிக்கு தெரிய வேண்டாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா? மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா? அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா? இது வந்து பாருங்க, அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த, கிணத்துக்குள் உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா?